எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரஸ்போரான்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி ஸ்வீட் வந்து பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 1/2 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம எப்பவும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரவை தான். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு கொரப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரவை வந்து பாதியாக உடஞ்சா மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் போடுறேன். இப்போ நம்ம அரைச்ச ரவையை வந்துட்டு இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்துட்டு ரொம்ப மாவு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா உதிர்ந்துட்டு அப்படியே மணல் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நான் பால் வந்து சேர்க்குறேன். இதுக்கு வந்துட்டு 1/2 கப் பால் வந்து தேவை. நான் 1 கப் மட்டும் முதல்ல சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னு இன்னொரு 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா திரண்டு வரும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி ஏதாவது இருந்ததுன்னா இப்படி ஸ்பூனை வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னா அது நல்லா மாவு மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக மாவு மாதிரி வந்துடுச்சு. இப்போது ஃப்ளேம் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். அது வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜீரா வந்துட்டு ரெடி பண்ணலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேனோ அதே அளவுக்கு தான் தண்ணியும் எடுக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதோட சேர்த்துடலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜீரா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீரா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ வந்துட்டு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்துட்டு நான் இப்போ இதோட சேர்க்குறேன். அடுத்தது நான் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்துட்டு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து சேர்த்தா தான் உங்களுக்கு ஜீரா வந்துட்டு கிறிஸ்டல் மாதிரி ஆகாமல் உங்களுக்கு அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்துட்டு கம்ப்ளீட்டாக சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா அது உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். முதல்ல இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு இதோட சேர்க்குறேன். மில்க் பவுடர் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு டோ வரும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்காமல் வரும். இப்போ இதை ஒரு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 3-4 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். பேக்கிங் சோடா வந்து நிறைய சேர்த்துட்டாலும் ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான டோவாக வந்தது. நான் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுனால கையில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சேன். உங்களுக்கு நல்லா சாஃப்டான டோ வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டமாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ரஸ்போரான்றது அந்த மாதிரி நீட்டமான ஷேப்பில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டினோம்னா சூப்பரான ஒரு உருண்டை ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை ஆயிலில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இப்போ நான் ஆயில் ரொம்ப மிதமாக காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டைகளை இதோட சேர்த்துடலாம். ஆயில் ரொம்ப மிதமாக காஞ்சிருந்தால் தான் எல்லாமே ஒரே கலரில் ஈவனாக வேகும். உங்களுக்கு ஆயில் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். இல்லைனா ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா தீஞ்சிடும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாமே ஒரே கலரில் வேகும். உங்களுக்கு ஆயிலை சேர்த்ததுக்கப்புறம் சில டைமில் வெடிக்கும். இது பார்த்திங்கன்னா வெடிக்காமல் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 2-3 ட்ரிக்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு சூப்பரான வெடிக்காத ரஸ்போரா ஸ்வீட் கிடைக்கும். சில டைமில் பேக்கிங் சோடா நிறைய சேர்த்துட்டாலும் வெடிக்கும். அந்த ரவை டோ உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் வெடிக்கும். உங்களுக்கு நெய் அதிகமாயிட்டாலும் உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா வெடிக்காமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் ஒரே மாதிரி வெந்திருக்கு. அப்போது ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒரே கலரில் உங்களுக்கு வேகும். இப்போ இதை எடுத்துகிட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஜீராவில் இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ ஆயிலேருந்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீராவில் சேர்க்கலாம். ஜீரா உங்களுக்கு ரொம்ப சூடாக ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது ஜீராவில் சேர்த்து ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.